என்னடா கண்ணத்தை காட்டுங்க. கண்ணத்தையா நான் முத்தம் கொடுப்போம். என்ன சத்தம் வருது? இதை உங்களில் சில பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துருக்கீங்களா? அதையும் இதை எப்படி நம்மளே ஈஸியாக கம்மியான காசில் பண்ணலாம் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வச்சு கொஞ்சம் விளாண்டுட்டு வந்துடலாம். முத்தனே இதை தொடுங்களேன். ஷாக் அடிக்குமா? நீங்கள் தொட்டு பாருங்க. பிடிச்சிட்டிங்களா? ஏய் என்னடா சவுண்டு கேட்குது? ஏய் நண்பா என்னடா சவுண்ட் வருது? இப்படிரா இப்போ என்ன இதை பிரித்து பார்க்க போறியா? ஸோ இப்போ இதை பிரித்து பார்த்தோம்னா உள்ள பேட்டரியும் ஸ்பீக்கரும் இருக்குது. இதை அப்படியே பின்னாடி திருப்பணும்னா 3 கெப்பாசிட்டர், 2 ரெசிஸ்டர், ஒரு 555 ஐசியும் இருக்குது. ஸோ இதுதான் அதோட சர்க்யூட் டயக்ராம். நம்ம இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த 555 ஐசி அதோட அவுட்புட் பின்ல கரண்ட்டை கட் பண்ணி அனுப்பும். இதைத்தான் ஏ ஸ்டேபிள் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஏ ஸ்டேபிள் மோடில் நம்ம ஒரு சர்க்யூட்டை செஞ்சு முடிச்சிட்டோம் கைஸ். ஆனால் இதில் எந்த அளவுக்கு கரண்ட் கட்டாய் வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்றக்காக நான் இங்கே ஸ்பீக்கருக்கு பதிலாக ஒரு எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது இந்த கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளிங்க் ஆகும். பாருங்களேன். இப்படி இது எந்த அளவு பிளிங்க் ஆகுது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூவை பொறுத்து இருக்குது. அதாவது இப்போ நான் இந்த பேட்டரியில் இந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணேன்னா அது கொஞ்சம் சார்ஜை மட்டும் தேக்கி வச்சுக்கும். இப்போ அதை இந்த மாதிரி எல்இடி பல்பில் கனெக்ட் பண்ணேன்னா அது டிஸ்சார்ஜ் ஆகிடும். இப்படி இது எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்ற டைமிங்கை இந்த 555 ஐசி டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு வேறு வேல்யூ இருக்கிற கெப்பாசிட்டரை நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எல்இடி பிளிங்க் ஆகிற டைமிங் மாறும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் இந்த கெப்பாசிட்டருக்கு போகிற கரண்ட்டோட அளவை கட்டுப்படுத்துறதால நம்ம அதை மாற்றினாலும் இந்த எல்இடி பிளிங்க் ஆகிற டைமிங் மாறும். இங்கே தான் இந்த பொம்மையை செஞ்சவங்க அவங்களோட கிரெயினை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம உடம்புலையும் கரண்ட் போகும், ஆனால் அவ்வளவா போகாது அப்படின்றதால நம்ம உடம்பும் கிட்டத்தட்ட ரெசிஸ்டர் மாதிரி தான் செயல்படும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வயரை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 வயரையும் பிடிச்சோன்னா நம்ம உடம்போட ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இந்த எல்இடி பிளிங்க் ஆகும். இப்போது அதுவே இந்த எல்இடியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பீக்கரை மாட்டிட்டு இந்த சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரி சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். இந்த பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பீக்கர் சூப்பராக சவுண்டு போடும். ஸோ இந்த பொம்மை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் இதோ இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்ல இதை எங்களை மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேயே இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சு பார்க்கறீங்க அப்படின்னா அது எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல வந்து போடுங்க. தேங்க்ஸ் கைஸ். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in ங்கிற வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.